சிக்கன் மசாலா பண்ணுறேன். டிஃப்ரெண்ட் டைப்பில் சிக்கன் மசாலா பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனை போட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், உப்பு, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு கலந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கணும். இப்போ பாருங்கள் மசாலா கலந்து எவ்வளோ அழகாக வச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ நாசியாக இருக்கா, ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே நாக்கில் எச்சில் வருது பாருங்கள். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போயே எடுத்து சாப்பிட்ணும் போல இருக்குது. இருந்தாலும் நம்ம நல்லா டேஸ்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இதில் என்ன பண்ணோம், இதில் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடணும். தனியாத்தூள் போட்டு கொஞ்சம் பெப்பர் ஒரு ஸ்பூன் போடணும். இது கரம் மசாலா நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. வீட்டில் செஞ்சதே போடணும். இது வீட்டில் எப்படி செய்யணும் சொல்லுங்க, அப்புறம் சொல்லணும் வேறு வீடியோவில். இப்போ நல்லா கலரிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தக்காளி போடணும். சில பேர் முன்னாடியே தக்காளி போட்டு செய்வாங்க. இந்த ஸ்டைலில் வந்து தக்காளி வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம போடுவோம். அப்புறமா கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா கிரேவி பதம் வரும், நல்லா சூப்பராக இருக்கும். தக்காளி மிக்சியில் எடுத்துக்கிறது கொஞ்சமாக ஊற்றிக்கணும், அவ்வளோதான். அதே சமயம் நம்ம மட்டனுக்காக வெங்காயம் காய்கறி அதையும் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம். இப்போ சிக்கனை தான் இது நல்லா கலந்துடணும். சண்டைனால ஒரே பிஸியாகிடுது. இந்த அதையும் ஒரே நேரத்தில் எல்லாம் சமையல் பண்ணுறோம் இல்லையா, ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அது செஞ்சு சாப்பிடும்போது உட்காந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக ஃபேமிலியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கஷ்டத்தில் நம்ம வந்து ஒரு இதுவாக தெரியாது அந்த டைமில். அது ஓகேங்களா. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகணும் பாருங்கள். அது கிரேவி ஆகிடும், அழகாக தலை கொதிச்சிட்ருக்கு. பார்க்கும்போதே நார் ஊற்றி பாருங்கள், சாப்பிட்ணும் போல் தோணுது. அந்த அளவு அருமையாக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இதில் உப்பு இருக்கா, உப்பு தேவையில்லை போட்டுக்கணும். ஓகேங்களா. இப்போ கிரேவி என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இப்போ முடிஞ்சுது சிக்கன் முடிஞ்சுது. நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், அருமையாக வந்துருக்கு. நல்லா அருமையாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா. கட்டாயி பாருங்கள். இருந்தாலும் இன்னொரு 5 மினிட்ஸ் அதே சிம்மிலியாக வச்சு மூடி வச்ச சிக்கன் ரெடி. இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் நல்லா கலந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு, அருமையாக இருக்குது. இப்போ நம்ம முடிஞ்சு போச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது ஃபினிஷிங்க்கு ஜஸ்ட் டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடும். தூவினா முடிஞ்சது வேலை. பஸ் சிக்கன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.